பொள்ளாச்சி ரயில் நிலையம் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ரயில் நிலையமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பொள்ளாச்சி ரயில் நிலையத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. இந்த பொள்ளாச்சி ரயில் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடுநிலையான ஒரு ரயில் நிலையமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று கேட்டால் பொள்ளாச்சியிலிருந்து மதுரை, ராமேஸ்வரம் இது போன்ற அந்த பகுதிகளுக்கும், பொள்ளாச்சியிலிருந்து கேரளா செல்கின்ற பகுதிகளுக்கும், பொள்ளாச்சியிலிருந்து சென்னை செல்கின்ற பகுதிகளுக்கும் அனைத்திற்கும் பொள்ளாச்சி ஒரு மத்திய நகரமாக இருந்து கொண்டிருக்கின்றது, மத்திய ரயில் நிலையமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நமது ஒன்றிய அரசால் இந்த அம்ருத் பாரத் என்கின்ற திட்டத்தின் மூலமாக பொள்ளாச்சி ரயில் நிலையத்தை நவீனப்படுத்துவதற்காக ரூபாய் 11 கோடி அளவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று பொள்ளாச்சி ரயில் நிலையம் என்பது புதுப்பிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொள்ளாச்சி ரயில் நிலையம் புதுப்பிக்கப்படுகின்றது என்று சொல்லுவதை விட இந்த பொள்ளாச்சி ரயில் நிலையம் இன்று மிக அழகாகவும் நவீனமயமாக்கவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொள்ளாச்சி ரயில் நிலையத்திலே ஏற்கனவே நாம் செய்துகின்ற இந்த ரெசர்வேஷன் கவுண்டர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரெசர்வேஷன் கவுண்டரையெல்லாம் இன்றைக்கி பயனாளிகள் மிகவும் விரும்பத்தக்க வகையிலே ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் எந்த ஒரு சிரமம் இல்லாமலும் போய் டிக்கெட்டை அவங்க புக் செய்வதற்காக பேசஞ்சர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லெவலில் அவங்க இந்த பாலக்காடு ரயில்வே டிவிஷன் அவர்கள் இந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அம்ருத் பாரத் ஸ்கீம் என்பது இந்த ரயில் நிலையத்துடைய மேம்பாடு மட்டுமல்ல, பயனாளிகள் அதாவது பயணிப்பவர்களுடைய மேன்மைக்காகவும் இந்த அம்ருத் பாரத் அந்த ரயில்வே ஸ்டேஷனை மிக சிறப்பாக அதை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பிளாட்ஃபார்மில் நமக்கு இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் மேம்பாடு செய்திருக்கின்றார்கள். பிளாட்ஃபார்மில் மேலே ஷெல்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க, புதிய ஷெல்டர்கள்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே மட்டுமல்லாமல் இன்றைக்கி பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனை பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கார்களுக்கும் 4 சக்கர வாகனங்களுக்கும் 2 சக்கர வாகனங்களுக்கும் தனித்தனியாக பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டு பார்க்கிங் எல்லாம் விரிவாக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனே ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய மாதிரி இன்றைக்கி உருவாயிருக்குதுங்க. நிறைய வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 200லேருந்து 300 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் பயணிப்பவர்கள்லாம் தினமும் காலையில் 2 வீலரை பார்க் பண்ணிவிட்டு காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் அந்த 2 வீலர் எடுத்துகிட்டு அவர்கள் செல்வதற்குண்டான வசதிகளை அங்கே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு ஒரு ஏசி வெயிட்டிங் ஹாலை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ஏசி வெயிட்டிங் ஹால் பெய்டு வெயிட்டிங் ஹால் தான், ஆனாலும் ஒரு முழுமையாக குளிர்சாதன வசதியோடு ஒரு வெயிட்டிங் ஹாலாக அதை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பொருட்களை வைப்பதற்கென்று ஒரு தனி அறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கிளாக் ரூம்னு சொல்லுவோம். ஏன்னா எவ்வளவோ பயணிப்பவர்கள் நிறைய தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்க பொள்ளாச்சியில் இறங்கி அங்கிருந்து நிறைய ஊர்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் இருக்கும். அப்பொழுது அவங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்து செல்வதற்காக ஒரு கிளாக் ரூமையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி பொள்ளாச்சி ரயில் நிலையம் என்பது மிக அழகாக மிகவும் நேர்த்தியாக புதிய பொலிவுடன் இந்த ரயில் நிலையம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த ரயில் நிலையத்தை நம்முடைய பாலக்காடு டிவிஷன் இருக்கக்கூடிய ரயில்வே நிர்வாகம், நம்ம டிஆர்எம் அவர்களும் அவர்களோடு சார்ந்திருக்கக்கூடிய அந்த அலுவலர்களும் பொள்ளாச்சி ரயில் நிலையத்துக்கென்று தனி முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ரயில் நிலையத்தை மிக சிறப்பாக உருவாக்கி நாம் எல்லோரும் மிக பயன்படும் வகையிலே அந்த ரயில் நிலையத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரயில் நிலையமானது இன்னும் வரக்கூடிய 1 மாதத்திற்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு புது பொலிவுடன் திறக்கப்பட உள்ளது. இந்த பொள்ளாச்சி ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றது அனைத்து வகையிலுமே புதிய பொலிவுடன் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அந்த பொள்ளாச்சி ரயில் நிலையம் மிக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து பயனாளிகளும் இந்த புது ரயில் நிலையம் புதுப்பிக்கப்படும் பொழுது அனைவருக்கும் அது மிக உகந்ததாக இருக்கும். இந்த பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் இன்னைக்கு இப்போ 3 நடைமேடை இருக்கின்றது. பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2, பிளாட்ஃபார்ம் 3. இந்த 3 நடைமேடைகளையும் இன்னைக்கு அவங்க எந்தெந்த நடைமேடைகளில் எல்லா நடைமேடைகள்லையுமே அந்த ஷெல்டர்ஸை போட்டு புதுவாக மேலே அந்த ஷெட்டுகள்லாம் உருவாக்கி
மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பயணிப்பவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரயில் நிலையத்தில் வந்து அவங்க ஏசி வெயிட்டிங் ஹாலையும் நம்ம கிளாக் ரூமையும் நான் ஒரு கடந்த டிஆர்யூசிசி மீட்டிங்க்கு சென்ற பொழுது நம்முடைய டிஆர்எம் அவர்களிடம் என்னுடைய கோரிக்கையை வைத்த பொழுது அவர்கள் உடனடியாக இந்த பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் என்னென்ன நமக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் உருவாக்கி கொடுப்பேன் என்கின்ற ஒரு உறுதியை கொடுத்து இந்த கிளாக் ரூம், ஏசி வெயிட்டிங் ஹால், இது போன்ற இன்னும் பயனாளிகளுக்கும் பயணிப்பவர்களுக்கும் என்னென்ன வசதிகள் இருக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தொடர்ந்து செயலாக்கி கொடுப்போம் என்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் ஒரு 2 எண்ட்லேயுமே வந்து 2 குடிநீர் வசதி இருக்கும். அது மாதிரி கழிப்பட வசதிகளும் இருக்குதுங்க. கழிப்பட வசதிகளெல்லாம் இப்போ புதுப்பிக்கப்பட்டு கழிப்பட வசதியெல்லாம் ரொம்ப மேன்மைப்படுத்தப்பட்டு எல்லா மக்களும் சிறப்பாக பயன்படுத்துவதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்குமான தனி கழிப்பட வசதியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரி இந்த பொள்ளாச்சி ரயில் நிலையத்தை, அது இல்லாமல் கேன்டீன், பொள்ளாச்சியில் கேன்டீன் வந்து அந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு ஸ்பெஷல் கேன்டீன் ஐஆர்சிடிசி மூலமாக அந்த ரயில்வே கேட்டரிங் இருக்கப்பட வேண்டும் என்பதையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நமக்கு வந்து காலையில் போகும் பொழுது இந்த அன்ரிசர்வ்டு ட்ரெயின்ஸில் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்குவதற்கு ஏற்கனவே யூடிஎஸ் மொபைல் மூலமாக அந்த டிக்கெட்டெல்லாம் வாங்கலாம். ஆனால் இப்போ ஒரு ஏடிஎம் கவுண்டர் மாதிரி போட்டிருக்கிறாங்க. என்னென்னா நம்ம போனோம்னா அந்த ஏடிஎம் கவுண்டரில் வந்து உடனடியாக அந்த டிக்கெட்டை எடுத்து நம்ம அந்த ட்ரெயினில் பயணிக்கிறதுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஏடிஎம்மும் வர இருக்கின்றது. நம்ம எல்லாருடைய வசதிக்காகவும் அதையும் நம்மளுடைய டிஆர்யூசிசி மீட்டிங்கில் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏடிஎம்மும் அங்கே வர இருக்கின்றது. இது மாதிரி பொள்ளாச்சி ரயில் நிலையம் என்பது ஒரு முழுமையாக பயனாளிகளுக்கு அனைத்து விதமான ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக அமைய இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.